பாவிகள் படுபாவிகள் 41 பேர் அயோக்கியதனங்க. அதாவது ஒரு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஊடகங்கள், குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் விஜயை கொச்சைப்படுத்தணும், கரையை ஏற்படுத்தணும், பழிய சுமத்தணும்னு நினைச்சு தோத்து போனவங்க இது வரைக்கும், இன்க்ளூடிங் இஸ் பர்சனல் லைஃப்ல விளையாடி பார்த்தாங்க. ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு, கரையும் கலங்கமும் ஒட்டல, மக்கள் அவரை நம்புறாங்க. நிச்சயான புழுகு பிரச்சாரத்தை தொலைக்காட்சி சேனல்களை வச்சே பண்றாங்க. அவரை பார்த்தா நீங்க சிபிஐ ஆபீஸ்ல இருந்து விசாரணை கட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருந்து இதெல்லாம் இட்டு கட்டிய கதைகள். அதுவும் அந்த மாரிதாஸ், சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத ஆட்கள். நியாயமா இருக்கணும். நீ காசை வாங்கிட்டு அண்ணா திமுக பிரச்சாரம் பண்ற. போன வாட்டி நீ எல்லாம் திமுக பிரச்சாரம் பண்ணாலும் யூ ஆர் கெட்டிங் மணி இன் lakhs and crores. அது எவனா இருந்தாலும் இந்த சேட்டை துரைமுருகன்ல இருந்து சவுக்கு சங்கர் எல்லாம் ஒரு பார்ட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எதிர் பார்ட்டியை கேவலப்படுத்துறது. போன வாட்டி திமுக பண்ணது சவுக்கு சங்கர் தானே, இந்த வாட்டி அண்ணா திமுக பண்ணிட்டு இருக்காரு. விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. நீங்க சிபிஐ விட இன்டர்போலா? நீங்க சவுக்கு சங்கர்னா இன்டர்போல் ஏஜென்டா? எனக்கு வாயில நல்லா வருது. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எப்படிங்க நான் வருது இது மாதிரிலாம் பேசுறதுங்க? சரி, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கரூர் மீட்டிங்ல இவ்வளவு கூட்டம் வரணும் அவருக்கு தெரியுமா? செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார் இல்லையா, அவர் மூஞ்சி எப்படி வந்தது பாத்தீங்களா? தொங்கி வந்தாரு. விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பயணத்தை நோக்கத்தோடு தான் அந்த சம்பவமே கரூரில் அரங்கேற்றப்பட்டது. பாவிகள் படுபாவிகள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட கொள்வதற்கு காரணமான சதி திட்டத்தை தீட்டிய சதிகாரர்கள். ஜனநாயகன் படம் விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாதி செஞ்சிடும். இந்த அளவுக்கு பழி வாங்குறாங்க. விஜயை விடுங்க, ப்ரொடியூசர் என்ன பண்ணா பாவம். ஏன் மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்காங்க, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், வாயை பெவிக்கால் போட்டு மூடிட்டு இருக்காங்க. ஏன் மூடிட்டு இருக்காங்க? ரெட் ஜெயண்ட் அதிபர் இருக்கிறாரு உதயநிதி, வாய் திறந்தாரு. அவரும் சினிமால இருந்து வந்தவர் தானே. ஒரு திரை உலகத்துல ஒருவனுடைய அரசியலுக்காக இந்த படத்தை இப்படி பண்றாங்களே, இவங்க எல்லாம் தான் பாஜக எதிர்ப்பாளர்கள். இவங்க தான் செக்குலர் பாலிடிக்ஸ் பேசுறவங்க இல்லையா? இவங்க கத்திட்டு இருக்காங்க ஒரு வாரமா. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. டிவில நேற்று காலையில ஓட்டுறாங்க கீழே. அமித்ஷா கட்டளை, பேச்சுவார்த்தையை இனி நடத்த வேண்டாம் தாவேகாவுடன். என்னடா எப்படா பேசுனீங்க? விஜய் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு போலையா, நாளைக்கு போயிடுவார் போல இருக்கு. நாளைக்கு போலையா, நாளைக்கு போவாரு. ஏண்டா நீ எல்லாம் 4 வருஷம் குர்த்தனை நடத்தணும் பாஜகவோட வாஜ்பாய் ஆட்சியில. பாஜகவின் ஏ டீம் டிஎம்கே தான், நேற்றும் இன்றும் நாளையும். ஏன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் கிடையாதுங்க, சுயநலம் தான். அரசியல் ஆதாயத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக, அதிமுக. ஒரு நிமிஷம் ஸ்பீச் 1000 கதைகளை சொல்லிவிட்டது, 1000 வதந்திகளை உடைத்து விட்டது, அவதூறுகளை எல்லாம் சுக்குநூறாக்கிட்டு. ஐடியாவே இல்ல.